வீவர்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த வேகனார் வண்டி ரன்னிங்கில் நம்மக்கிட்ட வரலங்க, டோ பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. அஃப்கோர்ஸ் ரெக்கவரி வேனில் வந்தது. இந்த வண்டி நம்மக்கிட்ட வந்தது எதுக்காகனா, சார் டிசியூ மாற்றுங்க, நான் வேறு ஒரு கேரேஜில் டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னார். நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், சார் நான் ஒரு டைம் அட்டம் பண்ணட்டுமான்னு. அவர் ஓகேன்னு சொன்னார். ஏன் நம்மகிட்ட அவங்ககிட்ட பர்மிஷன் கேட் பண்ணுறோன்னா, டயக்னோசிஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டி. அதுக்கு கஸ்டமர் பே பண்ணுறது வில்லிங்காக இருக்கணும். நாம் டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு நாம் சில இன்ஃபர்மேஷன் கஸ்டமர்கிட்ட கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, சார் இந்த வண்டி எடுத்தவொன்னு இந்த பிரச்சனை வரல, இந்த வண்டி எனக்கு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டால், ரிவர்ஸ் கியர் போடும்போது ஒரு சவுண்டு வரும், அதுதான் கஸ்டமருடைய அதுதான் என்னோடய கம்ப்ளைண்ட்டு. நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கேரேஜில் கொடுத்தேன். அவர் இந்த வண்டியோட அக்குமுலேட்டர் ஃபால்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு அக்குமுலேட்டர் சேஞ்ச் பண்ணார். சேஞ்ச் பண்ணி அவர் ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் தான் சுத்தமாக காரு டெட் ஆகிடுச்சு, மூவே ஆகலை அப்படின்னு சொன்னார். நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனும் டயக்னோஸ் பண்ணி கன்க்ளூஷன் என்ன வந்தோம் அப்படின்னா, இந்த வண்டியில் ப்ரோக்ராமுக்கு தான் பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணலை. இந்த ப்ரோக்ராமுங்கிறது பார்த்தீங்கன்னா செய்கிற மெத்தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த டூல் விச் யூ ஆர் யூஸிங். சரியா? அது காம்படபிலிட்டியாக இருக்கணும் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. அதுலேயும் சீக்வன்ஸ் இருக்குது, எதை முன்னாடி பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும், அதுக்கு அப்ராப்ரியேட்டான பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதுலாம் இருக்குது. சரிங்களா? இந்த டிசியை பொறுத்தவரையில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமுங்கிறது கேலிப்ரேஷன் தான். சரியா? இந்த கிளச்சு அதனுடைய டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கேலிப்ரேட் பண்ணணும். இதை எல்லாத்தையும் நம்ம கேலிப்ரேட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் டி மோடில் போட்டால் ஃபஸ்ட் கியர் பக்கா வருது, வண்டி மூவ் பண்ணால் சூப்பராக போகுது. இப்போ இந்த வண்டியில் 1 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியதை கம்ப்ளீட்டாக நம்ம தவிர்த்துட்டோம். ஒன்லி பார்த்தீங்கன்னா 3500 rupees தான் சார்ஜ் பண்ணோம். வண்டியோட ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன, எக்காரணத்துக்கு ஒன்றும் பார்ட் ரீப்ளேஸ் பண்ண போயிடாதீங்க. யார் ஏஎம்டி வச்சுருந்தாலும், எந்த ஏஎம்டின்னு இல்லை, எந்த கார் என்ன ஃபால்ட் இருந்தாலும் டேரெக்டாக பார்ட் ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. அன்டில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஷுர் த பார்ட் இஸ் டு பி ரீப்ளேஸ்டு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டயக்னோசிஸ் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டு. அகைன் எந்தெந்த வண்டியை யார்கிட்ட கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ண சொல்லணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். டயக்னோசின்னு சொல்லிட்டு யார்கிட்ட அந்த வார்த்தையை வச்சுட்டு போயிட்டு ஒருத்தர்கிட்ட டயக்னோஸ் பண்ணணும்னு சொன்னால் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அந்த பர்சன் காம்படபிலிட்டி கேப்பபிலிட்டி அண்ட் யூ ஷுட் ஹி மஸ்ட் பி ஹேவிங் தி காம்படபிலிட்டி ஆஃப் ஸ்கேனிங் டூல்ஸ் அண்டு ப்ரோக்ராம் டூல்ஸ்லாம் வச்சுருந்து அந்த காரை அவர் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளீட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். இன்ஃபேக்ட் இந்த கேரேஜ்காரரும் கரெக்டாக அக்குமுலேட்டராக மாற்றிட்டார். சரியா? அஃப்கோர்ஸ் அவர்கிட்ட 2 ப்ராப்ளத்தில் எதுவும் நடந்திருக்கலாம். ஒன்று, அவருக்கு இந்த காம்படபிலிட்டியான ப்ரோக்ராமிங் டூல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவருக்கு அந்த டூலை வச்சுட்டு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான அந்த காம்பிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் எது எப்படியோ பார்த்தீங்கன்னா தப்பு நடந்துச்சுன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் காஷனாக ரொம்ப ரைட்டான பர்சன்கிட்ட எடுத்து மாதிரி வண்டியை சால்வ் பண்ண டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.